அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் எங்களுக்கு. 20 ரூபா 7 நாளைக்கு 140 ரூபா வரும். அதில் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 70 ரூபா ஊருக்கு அனுப்புவேன். சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன், நல்லா சாப்பிட்டு போடுவேன். அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, அது சத்யா பேக்கரின்னு நினைக்கிறேன், ஒன்று இருக்குங்க. ஆமாம், சத்யா பேக்கரி. வேலை செய்கிற காசை பூரா பிடிங்கி போடுவாங்க. அங்கே ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க, பிச்சுருவாங்க, பிச்சுட்டாங்க. இந்த தேங்காய் பானை முக்கோட சைஸில் இருக்கும், 1.25 ரூபா. அப்படியே காசை அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு தேங்காய் பானை சாப்பிட்டோம்னா ஓகே, ஒரு டீ 1.25 இது 2 கிட்ட வருவேன். வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிடும். டீயை குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது. கூட வந்த முத்தி அடுத்து அமைக்கிட்டு இருப்பான் வாயில். அவன் தின்னுக்கிட்டு இருப்பான். டே நீ சாப்பிடாடா? இல்லைடா, எப்படி இப்போ சாப்பிடுவான், அப்புறம் 3 மணிக்கு சாப்பிடுவான், அப்புறம் நைட்டு வருவான், ஒரு 3-4 ரூபா போயிடும்டா, வேணாம்டா, அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்குவான், வேணாம்டுவேன். சரி வாடான்னு போயிடுவேன். போக அந்த ஸ்மெல்லு விடாதுங்க. இவன் என்ன பண்ணுவேன், இவன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல, அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவேன் கம்பெனி வரைக்கும். இப்போ எனக்கு நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அந்த ஸ்மெல் இழுக்க நீ வாங்கடாட்டு பிறகுன்னு பின்னாடி போவேன். கம்பெனிக்கிட்ட கால் வைக்கிற பிறப்பு கடைசியாக குடிச்சிட்டு ஏப்ப விடுவேன். அப்படியே திரும்புவேன். நீ அந்த வந்துடுண்டா திடுன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து 2 தேங்காய் பண்ணை வாங்கி விடுறா பார்த்துக்கலாம்டா. 2 தேங்காய் பண்ணை வாங்கி ஒரு ஃபுல் கட்டிட்டு தான் திருப்பி நான் உள்ளே போவேன். அந்த தேங்காய் பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் வேலைகள் இருந்தால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை. அந்த சிறுவங்கிங்களை அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த் அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க, செல்வண்ணன், பாலு அண்ணன், மொத்தம் 3 பேர் தான் அந்த முதலாளி. நல்ல மனிதர்கள், நல்லா பார்த்துக்கிடுவாங்க. எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான். இன்றைக்கி என் வாழ்க்கை நான் ஆரம்பித்தது படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தது திருப்பூர். இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன். திருப்பூரில் வந்தால் ஒரு ஊரில் அப்படிதான். பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கன்னட பாஷை, கேரளா போனால் ஒரு பாஷை கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம்.